இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு 12 அவருடைய திருத்தூதர்கள் 12 தம்மிடம் அழைத்து இருவராக அவர்கள் அனுப்பப்பட தொடங்கினர். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். அவர்கள் செல்லும் பொழுது சில அறிவுரைகளை கூறுகிறார். பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சியல், செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று கட்டளையிடுகிறார். அன்பானவர்களே, இப்படி கட்டளையிட்டு அவர்கள் எங்கே செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஆண்டவரால் அழைக்கப்படுகின்ற ஊழியர்கள், குருக்கள், கன்னியர்கள் மட்டுமல்ல, நம்பிக்கையாளர்களும் கூட கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தில் ஆண்டவருடைய ஊழியர்களாக அடுத்த தலைமுறையினரை உருவாக்குகிறார்கள். சொந்தக்காரர்கள் மத்தியிலே அடுத்த தலைமுறையினரை உருவாக்குகிறார்கள். சாட்சியங்களால் உருவாக்குகிறார்கள். குருக்களோ வழிபாட்டில் மறைவுரை வழியாக, வீடுகளை சந்திப்பது வழியாக அடுத்த தலைமுறையினருக்கு இவர்கள் உருவாக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிகழ்கால தலைமுறையினருக்கும் வழியை காட்டுகிறார்கள். இது அவர்களுடைய பணி. இந்த பணியில் நீங்கள் எங்காவது சென்றால் அந்த வீட்டிலே தங்கியிருங்கள் என்பது பலவிதமாக எடுத்துக்கொள்ளலாம். நான் எடுத்துக்கொள்வது இப்படி: வீடுகளில் உள்ள, உங்களுடைய பணிகளில், பணி பார்வையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நம்முடைய மந்தையை நாம் அறிய வேண்டும். நம்முடைய ஆடுகள் நம்மை தெரிந்திருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு அறிமுகம் மட்டுமல்ல, நம்மை பற்றி மற்றவர்களுக்கு முழுவதுமாக தெரிய வேண்டும். நாம் யாராக இருக்கிறோம் எப்படி தெரியும்? நம்முடைய அன்பு வழியாக, உண்மையான நேர்மையான அன்பு வழியாக, அவர்கள் மீது காட்டுகின்ற அக்கறை வழியாக. இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை உந்தி தள்ளுவது எது? அதுதான் இயேசு கொடுத்த அறிவுரை. எளிமையாக இருங்கள். ஆடம்பரம் வேண்டாம். ஆடம்பரம் வேண்டவே வேண்டாம். மற்றவர்களை விட நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள் என்பது உங்களுடைய செயல்களிலே வெளிப்பட வேண்டும். அன்பு நிறைந்த செயல்கள், நேர்மை நிறைந்த செயல்கள், அக்கறை நிறைந்த செயல்கள், அவைகளிலே வெளிப்பட வேண்டும். கைத்தடி, மிதியடி போன்ற காசு, பணம், இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது? இவைகளெல்லாம் இல்லாமல் செல்லுவது என்பது எளிமையை குறிக்கிறது. நாம் நம்மை வெறுமையாக்கி கொண்டு கடவுளுடைய பராமரிப்பை நம்பியிருப்பதை குறிக்கிறது. கடவுளுடைய பராமரிப்பை சார்ந்திருப்பதை குறிக்கிறது. அன்பானவர்களே, கடவுளை சார்ந்து நாம் வாழ்ந்தால் நாம் சந்திக்கின்ற மனிதர்களும் நாளடைவில் கடவுளை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வார்கள். அதுதான் நமக்கு கிடைக்கின்ற அதிகாரம். அன்பு நிறைந்தவரே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த உலக போக்கிலே நாங்கள் சென்று விடாமல் ஆடம்பரத்தை தேடி, அதிகாரத்தை தேடி, பதவியை தேடி, பட்டங்களை தேடி நாங்கள் சென்று விடாமல் நீர் எங்களுக்கு அளிக்கின்ற அங்கீகாரத்தை தேடி எப்பொழுதும் அலைபவர்களாக இருக்க வேண்டும். அதுவோ எங்களுடைய எளிமையினால் எங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்களை நாங்கள் அன்பு செய்வதனால் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.